மீனா கூட பிரச்சனை நிறைய என்னமோ ப்ரொடக்ஷனில் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ஆச்சு. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் என்னால் சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Experience your dream retirement life for a day. ப்ரொடக்ஷனில் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ஆச்சு. அது பர்சனல் லைஃப் கூட ஒரு கனெக்ட் ஆகுது இஷ்யூ. அது இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. இல்லை அது வந்து எல்லாத்துக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு பர்சனல் லைஃப் கூட அது கனெக்ட் ஆகிற விஷயத்தில் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல என்னால் அந்த ஓரளவுக்கு தான் நம்மளால் டெம்ப்ளேட்டாக இருக்க முடியும். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் என்னால் மீனா கூட பிரச்சனை அண்டு நிறைய என்னமோ என் காதுக்கு நிறைய சொன்னாங்க. மீனாவோட முதல் புருஷன் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு மன்னித்து விடவும் அப்படின்னு சொல்லி ஸ்டில் மக்களுக்கு வந்து நான் போனது இன்னும் வருத்தம் இருக்குது. அங்கே ஜீவாவை பார்க்குறதே இந்த சீரியலோட லான்ச் டைமும் சரி, போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே லைக் பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், பெரிய கட் அவுட் எதுலேயுமே என் ஃபோட்டோ வரவே இல்லை. பேட் லக் தான். எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி அந்த சேனல் கூட்டு கேட்டுட்டேன். ஓப்பனாக வெக்கத்தை விட்டு கேட்டேன். ஸோ இது வந்து பெயின் தான், பயங்கரமான பெயின் தான். பட் அதுவும் நிலைக்கல. பிஹைண்ட் இட்ஸ் வியூவர்ஸுக்கு விஜய் மங்கையின் வணக்கம். ஏன் கூட இருக்கிறது சீரியல் ஆக்டர் வசந்த் வசி அவர்கள். சார், சமீபமாக பாண்டியன் ஸ்டோர்ஸில் மீனாவோட ஹஸ்பண்டை ஏன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பதில் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். ஏன் ஆக்சுவலி அதான் சொல்கிறீங்களே மீனாவோட ஹஸ்பண்ட் அப்படி தான் நம்மளோட டேக்லைனு. பட் அதனால இல்லை. ஆக்சுவலி நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. சாரி மக்களே. எனக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மூவிஸ் தான் நம்மளோட ட்ரீம். ஸோ அதில் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் அதான். பப்ளிக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. யூடியூப்லேயுமே சரி, நிறைய வாய்ஸ் ஓவர் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து 90% ஃபேக் தான். லைக் மீனா கூட பிரச்சனை அண்டு நிறைய என்னென்னமோ என் காதுக்கு நிறைய சொன்னாங்க. எந்த ப்ரொடக்ஷன் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லை, சேனல் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல ரேப்போல தான் இருக்கேன் இப்போவுமே. ஓகே, இது வந்து நீங்களா விலகின ஒரு விஷயம் தானா? ஆமாம் ஆமாம். யாரும் சீரியஸாக சொல்கிறேன். அதான் சொல்கிறேனே, சேனலும் இதுலேருந்து எந்த இன்வால்மெண்ட்டும் நீங்கள் விலகுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. எனக்கு பதிலாக மேபி பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெங்கட் அவர் இப்போது ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவரும் நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு. ஸோ பெஸ்ட்டாக அவர் பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் சீசனும் ஹீஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. ஆல்சோ குட் பெர்ஃபார்மர். ஸோ மீனாவோட முதல் புருஷன் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு மன்னித்து விடவும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புருஷன்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. எப்போ இந்த முடிவை எடுத்தீங்க? இது ஆக்சுவலி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 மந்த்ஸாக போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு அது கன்ஃபார்மாக பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாண்டியன் ஸ்டோர்ஸு. பட் ஆனால் ஈவன் மக்களோட தப்பான ஒரு லைக் பர்செப்ஷன் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் பாதியிலே குவிட் பண்ண அது வந்து இல்லை. ஆக்சுவலி எனக்கு 2 மந்த்ஸ் தான் சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீட் ஹீரோவாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ரோல், கேமியோ ரோல் 2 மந்த்ஸ், அதுவும் 2 மந்த்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அக்செப்ட் பண்ணனே அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல். ஸோ அது வந்து வில்லனிக்காக கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஆமாம் ட்ராக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டிடியூட், ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அது 2 மந்த்ஸுங்கிறனால ஓகே அக்செப்ட் பண்ண, ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. பட் அது கண்டினியூ ஆச்சு. ஏன்னா பிகாஸ் மக்கள் மத்தியில் அது ரொம்ப ரீச் ஆச்சு. அந்த கேரக்டர் வந்து இப்போவுமே ஒரு ஆக்சுவலி ஒரு ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தேன். அங்கேயுமே எங்கேயும் பார்த்துருக்கோமே அந்த பிரசாந்த், அந்த மதுரையிலேருந்து ஒரு அம்மா வருவாங்களே, அவங்க பையனா இந்த பாண்டிஸ் அப்படின்றாங்க. அந்த இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 மந்த்ஸ் இம்பேக்ட். பட் அதுவும் நான் பாதியில் விடலை. அது ஆக்சுவலி பேசினது அவ்வளோதான். லைக் நீங்களே சொல்கிறீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு 2 மந்த் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் ரீச் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருந்துச்சு அப்படின்றப்போ, இதில் வந்துட்டு நீங்கள் ஒன் ஆஃப் த லீடு. ஆமாம். ஏன் வந்துட்டு நீங்கள் இந்த இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ அடுத்த லெவல் நம்ம போகும்போது வி ஹாவ் டு டூ சாக்ரிஃபைஸ் சம்திங்ல. அது கிளிக் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வி ஹாவ் டு என்ன சொல்கிறது, அப்ரோச் பண்ணணும்ல, நம்ம அதை பார்த்து நம்ம ஓடணும். ஸோ அந்த இது தான். அப்போ இனி அடுத்து கம்ப்ளீட்டாக மூவி தானா, சீரியல் கிடையாதா? ஆமாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்குது. பேக்கப் இல்லை,
பட் ஸ்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலி இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. ஓகே. இந்த முடிவை நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் யார்கிட்ட சொன்னீங்க? எனக்கு ஞாபகம் இல்லையா, ஒருத்தங்கிட்ட போய் பேசிட்டு புலம்பிகிட்டு இருப்பேன். எனக்கு பிக் டிசிஷன் இல்லை. ஸ்டாலின் அண்ணாக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யோசிடா தம்பி, அது உன்னோட லைஃபு. இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல், இட் வில் கோ டில் ஒரு 5 years போகும். ஒரு லைக் ஓகே, மணி மேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மணி அண்ட் ஃபேம் ரெண்டுமே ஒரு சீரியலில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப சூப்பர்வான ப்ரொடக்ஷன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுறதுனால, ஐ மீன் என்னோடய ட்ரீம் நோக்கி ஓடுறதுனால, ஸோ இது நான் அதை விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டேன். ஸோ இது வந்து எல்லாத்திட்டையும் சொன்னேன். பட் உங்களை கண்டிப்பாக லீடாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக போக விட்டுருக்க மாட்டாங்களே, கன்வின்ஸ் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆர் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிற அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணால் நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன். பட் அதையும் மீறி எனக்கு வி ஹாவ் டு டூ சம்திங் அப்படிங்கும்போது மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றனால. ஓகே, இது உங்களுக்கு ஒரு பக்கம் மூவி கிடைச்சிருக்கு, லைக் அதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருந்திருக்கும்ல, நம்மளால் எடுத்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படின்றது, அது எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? இருக்குதான், பட் ஆனாலும் இன்னொன்று பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஓடும்போது, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் எக்விப் ஆகிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது. இன்னும் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் விட்டுட்டேன்னு வைங்களேன், இப்போ 5 years இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் போகும் கன்ஃபார்மாக. ஸோ இதை விட்டுட்டா நெக்ஸ்ட்டு ஐ காண்ட் இல்லை, ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து இட்ஸ் ஒரு கரெக்டான ஒரு மொமெண்ட், ஒரு பீரியட். ஒரு கிடைச்சாலுமே நச்சுன்னு ஒரு அமையறக்கு ஒரு விஷயம். ஸோ அதை மிஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு, அதுலேயும் நீங்கள் லீடாக தான் இருந்தீங்க. பட் வந்துட்டு நல்லா போயிட்டுருச்சு, நடுவில் காணாமல் போயிட்டீங்க. இல்லை, ஆக்சுவலி அது வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ஆச்சு. அது பர்சனல் லைஃப் கூட ஒரு கனெக்ட், அது இஷ்யூ ப்ரொடியூசர் அந்த ப்ரொடக்ஷன் கூட. அது இப்போ இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. ஸ்டில் அது வந்து எல்லாத்துக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு பர்சனல் லைஃப் கூட அது கனெக்ட் ஆகிற விஷயத்தில் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் அது ரொம்ப என்னை கேட்டால், நீங்கள் வெளியே சீரியல் இண்டஸ்ட்ரியிலே என்னை பற்றி கேட்டிங்கன்னா, நான் சின்சியராக இருப்பேன், டெடிக்கேட்டடாக இருப்பேன், டவுன் டு எர்த்தாக இருப்பேன், எல்லாமே சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல என்னால் அந்த ஓரளவுக்கு தான் நம்மளால் டவுன் டு எர்த்தாக இருக்க முடியும். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. ஸோ அது இப்போ தான் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த டைம் நான் விட்டதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கேட்டாங்க, நான் பண்ணலை, கொடுக்கல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தட். அது ப்ரொடியூசருக்கும் அது நல்லா இருக்காது அப்படின்னு. இப்போ கொடுக்குறேன், பிகாஸ் அது நடந்து கிட்டத்தட்ட 4-5 years ஆச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ரீச்சில் இருக்கும்போது, நீங்கள் லீடாக இருக்கும்போது அது ஸ்டாப் ஆனால் பரவாயில்ல, பட் வேற ஒரு லீட் அங்கே போடுறாங்க அப்படின்றப்போ அது எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம கனவுகளோட தான் ஒவ்வொன்றும் பண்ணுவோம், இறங்குவோம். ரைட். ஸோ இந்த ஒரு ஊரில் ராஜகுமாரியில் நான் தான் லீடு ஹீரோயின். அவங்க அந்த ராசாத்தின்ற ஒரு கேரக்டரில் அஸ்வினி பண்ணாங்க. பட் நான் வந்து அந்த 1.5 years பண்ணேன் அந்த ப்ராஜெக்ட். ஒன் ஆஃப் த டாப், அதாவது லீடர் போர்ட் மாதிரி அந்த 9:30 PM ஸ்லாட்டில் ஈவன் எல்லா லீடிங் சேனல்ஸையும் பீட் பண்ணி நம்ம தான் நிற்கிறோம். அந்த மாதிரி அந்த ஜீ தமிழில் ஒரு 3 சீரியல் எப்பவுமே லீடாக இருந்துச்சு, லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற டைமும் கூட எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா, ஈவன் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும். இந்த சீரியலோட லான்ச் டைமும் சரி, போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே லைக் பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், பெரிய கட் அவுட், எதுலேயுமே என் ஃபோட்டோ வரவே இல்லை. ஏன்னு தெரியல, பேட் லக் தான், எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி அது. பட் நீங்கள் அந்த டைமில் லீடாக இருந்திருக்கீங்கல்ல, ஹீரோவாக தான் நான் இருந்திருக்கேன். யா, பட் ஆனால் என்னோடய ஃபோட்டோ வரேன். நான் ஈவன் சேனல் கூப்பிட்டு கேட்டுட்டேன், ஓப்பனாக வெக்கத்தை விட்டு கேட்டேன், ஏங்க என்னோடய ஃபோட்டோவும் போடலாம்ல அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அது வந்து வரல, ஏன்னே தெரியல. நான் பிட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம், ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் புவி தெரியும் எல்லாத்துக்கும். ஹீ கேம் இன் டு தட் கேரக்டர் இனியன். அதுக்கப்புறம் வருது 2 பேரும் பேரா, போஸ்டர்ஸு, பிரேக் பம்ப்பு, இதெல்லாம் வருது.
ஸோ இது வந்து பெயின் தான், பயங்கரமான பெயின் தான். பட் அது ஏன்னு தெரியல. இப்போ வரைக்குமே நான் அதை திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் பாரதிதாசன் காலனி பாருங்கள், சூப்பரான கேரக்டர், ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோல், ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லையா, ஒரு காலனிக்குள்ள ஒரு பேச்சுலர் நான் மட்டும்தான் எல்லா ஃபேமிலி கூட ரிவால்வ் ஆகி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டோரி. பட் அதுவும் நிலைக்கல. லைக் 79 எபிசோட்ஸோட லைக் அது மேபி ஏதோ டிஆர்பி பண்ணலையா, இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ரொடக்ஷன் அண்ட் சேனல் தெரியல, எனக்கு தெரியல அது என்னென்னு. பட் இட் காட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி ஓவர் கம் பண்ணணும், அடுத்தது பார்த்து போக வேண்டியது தான். லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க ஸ்டில். இதோட இப்போ ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அப்போ ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்படி தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் தாட்ஸ் இருக்குமா? கரெக்டுங்க. ஆனால் லைஃப் லாங் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எதுலேயுமே எக்ஸல் ஆக முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வரைக்குமே நான் ஒரு விஷயத்த இன்னும் கற்றுக்கவே இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசும்போதும் சரி, ஒரு நம்மளோட ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுனாலும் சரி, என்னால் அது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படியோ இப்படியோன்ற மாதிரி நான் ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட்டும் பண்ண மாட்டேன். அது கேட்குறதுக்கு தயக்கவும் படுவேன் சில விஷயங்களை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி கற்றுக்க போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சர்வைவ் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அது காட்ஸ் கிரேஸ் இன்னும் ஆகிட்டுருக்கேன். மூவிஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால நம்ம வந்து இன்னும் அதை ட்ரை பண்ணுறதுக்காக இறங்கி என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்னத்தை பார்த்துருவோம். இப்போ இது இல்லை அப்படின்னா அடுத்து நமக்கு அந்த ஒரு கெரியர் பற்றின ஒரு பயம் இருக்குமே, அது உங்களுக்கு இல்லையா? ஆக்சுவலி இருக்குது. பட் அந்த டைமில் யோசிக்காமல் டக்குன்னு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை, வந்துட்டோம். எப்போவுமே அதுதான் நான் ஒரு லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் எடுக்கிற ஒரு தப்பான டிசிஷனா இல்லை கரெக்டான விஷயமானு எனக்கு தெரியல. அது எல்லாருமே நீங்கள் சொல்கிறது சொல்லுவீங்க, யோசிக்காமல் எடுக்கிற லைக் ஏதாவது பேக்கப் வச்சுட்டு இது பண்ணு. இப்போ நிஜமாக இந்த பாண்டியன் இப்போ குவிட் பண்ணுறேன், எனக்கு பேக்கப் இல்லை. லைக் வேறு ஏதாவது ஒன்று இதுக்கு பதிலாக கிடச்சதுக்கப்புறம் இதை விடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது அந்த டாக் போயிட்டு இருக்குது, அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நான் டக்குன்னு முடிவு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிப்பேன். அது ரிக்ரெட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி. பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு தோன்றது நான் பண்ணிடுவேன். யா, அது கரெக்டாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நமக்கு அது பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அது நடக்கும். இப்போ வந்து வெங்கட் அவர்களை போட்டிருக்காங்க. அவர் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல அவர் தான் அந்த ரோல் பண்ணாரு. இப்போ அவரை போட்டிருக்காங்க அப்படின்னா மேபி அந்த பேர் தான் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்களோ, அதுக்காக அவரை போட்டிருப்பாங்களோ, அந்த மாதிரிலாம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து பீப்புளுக்கு தப்பாக போய் சேர்ந்துருக்கு. அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ நான் போகிறேன் அப்படின்னா மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு இப்போ என்ன மீறி ஒருத்தர் அங்கே வந்து நிற்கணும், ஏதாவது ஒரு நியூ கேரக்டர்ஸோ இல்லை நியூ ஃபேஸையோ இல்லை நியூ வேறு ஏதாவது ரீச்சான ஒரு பர்சனை போட்டிருந்தாலுமே மக்களுக்கு அது வந்து இன்னுமே வந்து ஆடாதான் இருந்திருக்கும். ஆமாம், இவங்க ஆல்ரெடி ரீச் ஆன பேர் ஜீவா அண்ட் மீனாங்கிறது வந்து மக்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு பேர். ஆக்சுவலி நல்ல டிசிஷன் அது. ஆனால் ஸ்டில் மக்களுக்கு வந்து நான் போனது இன்னும் வருத்தம் இருக்குது. அங்கே ஜீவாவை பார்க்குறதே பழைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ வீக்ஸில் மாறிடும். பிகாஸ் அது டேக் ஓவர் பண்ணிடுவார், அந்த வெங்கட் வந்து நல்லா பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு இந்த ப்ரோமோ, இந்த புது ப்ரோமோ அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரோமோ விட்டாங்க. அந்த ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில போறப்போ பப்ளிக் டைரக்டா உங்ககிட்ட கேட்டாங்களா, என்னங்க நீங்க காணோம் அப்படின்ட்டு? நீங்க அந்த சம்பவங்கள் நடந்ததா? நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே, அதுதான் அங்கே ஆன்சர் பண்ணும்போது மூவிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியா, சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. இருந்தாலும் அப்படின்றப்போ உங்களுக்கு இருந்தாலும் போது தான் நமக்கு ஐயோ இல்லைங்க அது கரெக்டு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஹம்பிளாக நம்ம திருப்பி சொல்கிறோன்னா. பட் எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஆக்சுவலி இந்த வெளியே பப்ளிக்காக இப்போ மால் போகும்போதும் கோயிலுக்கு போகும்போதும் நிறைய பேர் கேட்குறாங்க. அது இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் கண்டிப்பாக ஃபியூ மந்த்ஸ் கூட இருக்கலாம் இம்பேக்ட் இருந்ததுன்னா என்னோட கேரக்டர். நீங்க குவிட் பண்ண டைம்ல உங்களுக்கு வந்து டிஎம்ஸ்ல நீங்க பார்த்து லைக் கண் கலங்கின டிஎம் ஏதாவது இருக்கா? ஐயோ இவ்வளோ லவ் பண்றாங்களே. ஆமாம், ஆக்சுவலி அதுதான் நான் அது நம்ம இருக்கும்போது அந்த டிஎம்ஸ் எல்லாம் பெருசா இருக்கும், சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்றீங்க, பட் ஜெனரலா இருக்கும். பட் இப்பெல்லாம் வந்து பேராவா அனுப்புறாங்க. அது வந்து ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி
ஒருவேளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் வந்து நம்மளை தோன்ற அளவுக்கு அவங்க அந்த ஒரு சென்டிமெண்டலாலாம் அனுப்புவாங்க. பட் ஸ்டில் அவங்கக்கிட்ட நான் இல்லை இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறேன், மூவி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா புரியுது ப்ரோ, ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 ஃபேமிலியிலேருந்து நான் சில பேர் மட்டும் சொல்லுவேன். ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், இல்லை ஒரு வேர்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராஜி என்கிற ஷாலினி. ஷாலினி வந்து ஷாலுமான் தான் சும்மா கூப்பிடுவோம். ஷாலுமா. அப்படியா? ஆமாம் அவங்க ஹஸ்பண்டு பக்கத்தில் தான் இருப்பாங்க. நான் சும்மா ஷாலுமா அந்த இதில் சச்சின் படத்தில் வர மாதிரி. ஸோ நல்ல டான்ஸர், நல்ல சூப்பரான டான்ஸர். எனக்கு டான்ஸ் டான்ஸர் செம்ம டான்ஸர். ஓகே. மீனா என்கிற ஹேமா. கரெக்டான எப்படி சொல்கிறது, கரெக்டான ஆள். ஆகாஷ் என்கிற கதிர். ஆகாஷ் வந்து நல்ல விவரமான பையன். ஓகே. அம்மா நிரோஷமா. ரொம்ப கிட்டிஷான ஒரு பாசமுள்ள அம்மா. அப்பா ஸ்டாலின் சார் ரொம்ப கேரிங்கான ஒரு அண்ணன். ஓகே. அரசி என்கிற சத்யா. அரசி வந்து தங்கச்சி. நிறைய ரீல்ஸ் எல்லாம் கூட அவங்க கூட பண்ணிருக்கீங்கல்ல. ரொம்ப க்ளோஸ் அவ. ஓகே. ரொம்ப பாண்டிங், அண்ணன் தங்கச்சி பாண்டிங். அரசி அழுதாங்களா, அண்ணா விட்டுட்டு போகாதீங்க. ஏன் கேக்குறீங்க, நீ ஏனா போறேன்ட்டு மாட்டி எடுத்துட்டா. ஐயோ இல்லம்மா, அப்படிமா இப்படிமா, எல்லாம் புரியுது, நல்லா இரு, ஆனாலும் ஏன் இங்கே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ட்டு கடைசி வரைக்கும் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஈவன் நிரோஷா மேம் கூட நான் போனதுக்கப்புறமும் என் செட்டில் வந்து மிஸ் பண்ணுறேன்டா அவனை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்தியன் 2 மூவி புக் பண்ணி நாங்கள் எல்லாம் திருப்பியும் ஒன்றா போனோம். அதில் என்னையும் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே. அண்ட் ஃபைனலி சரவணன் என்கிற கதிர். உங்கள் ஃப்ரெண்டு, தோஸ்த். டீன் அப்படின்னு போட்டிருங்க. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் இல்லை அவனுக்குலாம். அந்த அதுதான் இல்லை சொல்லிட்டு சென்சார் பண்ணுங்கன்னு சொன்னாம முன்னாடி நீங்களே சென்சார் பண்ணீங்கல்ல. அது அவனுக்கு போய் புரிஞ்சிருக்கும்ல. நீங்க ரெகுலரா யூஸ் பண்றவளா இருக்கலாம். சோ நைஸ், சோ ஸ்வீட். அண்ட் சோ போதுமான கிளாரிட்டி வந்து டெஃபினட்டா கொடுத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அது மக்களையும் போய் ரீச் ஆகும். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Experience your dream retirement life for a day.